ஓம் சாந்தி. மே 31, 2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை முட்களை மலர்களாக மாற்றுவதற்கு வந்துள்ளார். ஷரீர உணர்வே மிகப்பெரிய முள் ஆகும். இதன் மூலமாகவே மற்ற விகாரங்கள் அனைத்தும் வருகின்றன. எனவே ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். கேள்வி: தந்தையின் எந்த பணிகளை புரிந்து கொள்ளாததால் பக்தர்கள் அவரை சர்வ வியாபி என கருதிவிட்டார்கள்? பதில்: தந்தை பல ரூபங்களை கொண்டவர். அவர் தேவை ஏற்படும் பொழுதெல்லாம் ஒரு வினாடியில் எந்த குழந்தையிலாவது பிரவேசித்து அவர் முன்னிலையில் உள்ள ஆத்மாவிற்கு நன்மை அளிக்கின்றார். அவர் பக்தர்களுக்கு காட்சிகளை அருள்கின்றார். அவர் சர்வ வியாபி அல்ல, ஆனால் மிக வேகமான ராக்கெட் ஆவார். வந்து செல்வதற்கு தந்தைக்கு அதிக நேரம் எடுப்பதில்லை. இதை புரிந்து கொள்ளாததாலேயே பக்தர்கள் அவரை சர்வ வியாபி என கூறுகிறார்கள். ஓம் சாந்தி. இது ஒரு சிறிய பூந்தோட்டமாகும். இது மனிதர்களின் பூந்தோட்டமாகும். நீங்கள் ஒரு பூந்தோட்டத்திற்கு செல்லும் பொழுது அதில் பல்வேறு பழைய மரங்களும் இருக்கின்றன. சில இடங்களில் விரியாத மொட்டுக்களும் சில இடங்களில் பாதி விரிந்த மொட்டுக்களும் உள்ளன. இதுவும் ஒரு பூந்தோட்டமாகும். நீங்கள் இங்கு முட்களிலிருந்து மலர்களாக மாறுவதற்கு வருகின்றீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் நாங்கள் முட்களிலிருந்து மலர்களாக மாறுகின்றோம். முள் காட்டில் முட்கள் இருக்கின்றன. ஒரு பூந்தோட்டத்தில் மலர்கள் உள்ளன. சொர்க்கமும் பூந்தோட்டமும் நரகமும் முட்காடும் ஆகும். இது தூய்மையற்ற முட்களின் காடு எனவும் அது பூந்தோட்டம் எனவும் தந்தை விளங்கப்படுத்துகின்றார். அங்கு பூந்தோட்டம் இருந்தது, அது இப்பொழுது முட்காடாகிவிட்டது. ஷரீர உணர்வே அனைத்திலும் மிகப்பெரிய முள். அதன் பின்னரே மற்ற அனைத்து விகாரங்களும் வருகின்றன. அங்கு நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருக்கின்றீர்கள். உங்கள் ஆயுட்காலங்கள் முடிவடையும் பொழுது நீங்கள் உங்களுடைய பழைய ஷரீரங்களை நீக்கி மற்றொன்றை எடுப்பீர்கள் என்ற ஞானம் ஆத்மாக்களாகிய உங்களிடம் உள்ளது. தான் சென்று கர்ப்பப்பை என்னும் மாளிகையில் வசிப்பார் என்ற காட்சியை ஆத்மா பெறுகின்றார். அவர் பின்னர் ஒரு மொட்டாகி பின்னர் மொட்டிலிருந்து ஒரு மலர் ஆகுவார். ஆத்மாக்களாகிய உங்களிடம் இந்த ஞானம் உள்ளது. எவ்வாறு உலக சக்கரம் சுழல்கின்றது என்ற ஞானத்தை நீங்கள் கொண்டிருக்க மாட்டீர்கள். இது ஒரு பழைய ஷரீரம். தான் இப்பொழுது இதை மாற்ற வேண்டும் என்ற ஞானத்தையே ஒவ்வொருவரும் கொண்டிருப்பார். அவர் அந்த சந்தோஷத்தை உள்ளார கொண்டிருக்கின்றார். கலியுக உலகின் சம்பிரதாயங்கள் போன்றவை எவையும் அங்கிருக்க முடியாது. இங்கு சமுதாயத்தின் அபிப்பிராயங்களும் குடும்பத்தின் கோட்பாடுகளும் கருதப்பட வேண்டியுள்ளதால் ஒரு வித்தியாசம் உள்ளது. அந்த இடத்தின் மரியாதா கோட்பாடுகளே உண்மையான மரியாதா கோட்பாடுகள் என்று கூறப்படுகின்றன. இங்குள்ள மரியாதா கோட்பாடுகள் பொய்யானவை. அப்படி இருந்தும் உலகம் உள்ளது. அது அசுர உலகமாக இருக்கும் பொழுதே தந்தை வருகின்றார். தேவ உலகம் ஸ்தாபிக்கப்படும் நேரம் விநாசம் இடம்பெறும். ஆகவே அது நிச்சயமாக அசுர சமுதாயமாகும். இதிலேயே தெய்வீக குணங்களை கொண்டவர்களின் சமுதாயம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பிறவி பிறவியாக நீங்கள் செய்த பாவங்கள் யோக சக்தியினாலேயே அழிக்கப்படும் என்பதும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பிறவியில் நீங்கள் செய்துள்ள பாவங்களை பற்றியும் நீங்கள் பாபாவிற்கு கூற வேண்டும். அதிலும் விகாரத்தை பற்றியதே பிரதான விஷயம். நினைவு செய்வதில் சக்தி உள்ளது. தந்தையே சர்வ சக்திவான். அனைவரினதும் தந்தையாகிய ஒரே ஒருவருடன் யோகம் செய்வதாலேயே உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். லக்ஷ்மியும் நாராயணரும் சர்வ சக்திவான். முழு உலகிலும் அவர்களுடைய ராஜ்யமே இருக்கிறது. அது புதிய உலகம். அனைத்துமே புதியதாக இருக்கின்றன. இப்பொழுது நிலமும் வளமற்றதாகிவிட்டது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அந்த புதிய உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். எனவே நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். மாணவர்களைப் போன்றே அவர்கள் கொண்டிருக்கின்ற சந்தோஷமும் உள்ளது.
இது உங்களுடைய அதிமேலான பல்கலைக்கழகம். உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருப்பவரும் அதிமேலானவர். குழந்தைகளான நீங்கள் அதிமேலானவர்கள் ஆகும் பொருட்டே கற்கின்றீர்கள். நீங்கள் மிகவும் சீரழிந்தவர்களாக இருந்தீர்கள். முழுமையாக அடிமட்டத்தில் இருப்பவரில் இருந்து நீங்கள் அதி உயர்வானவர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். தந்தையே கூறுகின்றார், நீங்கள் சொர்க்கத்திற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அல்ல. தூய்மையற்றவர்களால் அங்கு செல்ல முடியாது. நீங்கள் அடிமட்டத்தில் இருப்பதன் காரணமாக அதி உயர்வான தேவர்களுக்கு முன்னால் புகழ் பாடுகின்றீர்கள். நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று தேவ விக்கிரகங்களிடம் அவர்களிடம் மகத்துவத்தை பற்றியும் உங்களுடைய சீரழிவை பற்றியும் பேசுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் மேன்மையானவர்கள் ஆகுவதற்கு கருணையை வேண்டுகின்றீர்கள். நீங்கள் சென்று அவர்களின் முன்னால் தலை வணங்குகின்றீர்கள். அவர்களும் மனிதர்களே, ஆனால் அவர்கள் தெய்வீக குணங்களை கொண்டிருந்தார்கள். நீங்கள் அவர்களை போலாக வேண்டும் என்பதற்காக ஆலயங்களுக்கு சென்று அவர்களை வழிபடுகின்றீர்கள். எவ்வாறாயினும் யார் அவர்களை அவ்வாறு ஆக்கியவர் என்பது எவருக்கும் தெரியாது. இந்த தேவ விருட்சத்தின் மர கன்றானது எவ்வாறு நாட்டப்பட்டு வருகிறது என்கின்ற முழு நாடகமும் உங்கள் புத்திகளில் இப்பொழுது இருக்கிறது. தந்தை சங்கமயுகத்தில் வருகின்றார். இது தூய்மையற்ற உலகமாகும். இதனாலேயே மக்கள் தந்தையை கூவி அழைக்கிறார்கள். வந்து தூய்மையற்றவர்களாகிய எங்களை தூய்மையாக்குங்கள். நீங்கள் இப்பொழுது தூய்மை ஆகுவதற்கே முயற்சி செய்கிறீர்கள். மற்ற அனைவரும் தங்களுடைய கர்ம கணக்குகளை தீர்த்து பின்னர் அமைதி தாமத்திற்கு திரும்பிச் செல்வார்கள். தந்தை உங்களுக்கு தருகின்ற மன்மனாபவ் என்னும் மந்திரமே பிரதான விஷயமாகும். பல்வேறு குருமார்கள் உள்ளார்கள். அவர்கள் பல்வேறு மந்திரங்களை தருகின்றார்கள். தந்தையிடம் ஒரு மந்திரமே உள்ளது. தந்தை பாரதத்திற்கு வந்து உங்களுக்கு ஒரு மந்திரத்தை கொடுத்தார். அதன் மூலம் நீங்கள் தேவர்கள் ஆகினீர்கள். கடவுள் பேசுகின்றார். அம்மக்கள் வாசகங்களை உரைத்தாலும் அவர்கள் முற்றிலுமே அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. உங்களால் அவற்றின் அர்த்தத்தை விளங்கப்படுத்த முடியும். அவர்கள் கும்ப மேளாவிற்கு செல்வதனால் அங்கும் நீங்கள் அனைவருக்கும் விளங்கப்படுத்த முடியும். இது தூய்மையற்ற உலகமாகிய நரகமாகும். சத்தியுகமே சொர்க்கம் என்று அழைக்கப்பட்ட தூய உலகமாக இருந்தது. தூய்மையற்ற உலகில் தூய்மையானவர்கள் எவரும் இருக்க முடியாது. மக்கள் தூய்மையாகும் பொருட்டு கங்கையில் நீராட செல்கின்றார்கள். ஏனெனில் ஷரீரமே தூய்மையாக்கப்பட வேண்டும் எனவும் ஆத்மா என்றென்றும் தூய்மையானவர் எனவும் அவர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவே என்று கூறுகிறார்கள். உங்களாலும் எழுத முடியும். இந்த ஞானத்தில் நீராடுவதால் ஆத்மாக்கள் தூய்மையாகின்றார்கள். நீரில் நீராடுவதால் அல்ல. நீங்கள் தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் நீரில் நீராடுகின்றீர்கள். மக்கள் ஒவ்வொரு நாளும் ஆறுகளில் நீராட செல்கிறார்கள். அவர்கள் அந்நீரை பருகவும் செய்கிறார்கள். இப்பொழுது அனைத்து விஷயங்களும் நீரினால் செய்யப்படுகின்றன. இவை அத்தகைய இலகுவான விஷயங்கள். ஆனால் இது எவருடைய புத்தியிலும் பிரவேசிப்பதில்லை. இந்த ஞானத்தின் மூலமாகவே ஒரு வினாடியில் சத்கதி பெறப்படுகிறது. கூறப்பட்டுள்ளது, நீங்கள் கடல் முழுவதையும் மையாகவும் காட்டை எழுதுகோலாகவும் பூமியை கடுதாசியாகவும் மாற்றினாலும் ஞானத்திற்கு முடிவு இருக்க முடியாத வகையில் அதிக அளவு ஞானம் உள்ளது. தந்தை தொடர்ந்தும் வேறுபட்ட கருத்துக்களை ஒவ்வொரு நாளும் விளங்கப்படுத்துகின்றார். தந்தை கூறுகின்றார், இன்று நான் உங்களுக்கு மிகவும் ஆழமான விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கிறேன். சில குழந்தைகள் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் எங்களுக்கு முன்னரே கூறவில்லை? ஓ, நான் எவ்வாறு உங்களுக்கு முன்கூட்டியே கூற முடியும்? ஒரு கதை ஆரம்பத்திலிருந்து சரியான ஒழுங்குமுறையில் கூறப்படுகிறது. பிற்காலத்திற்கான ஒரு பகுதி எவ்வாறு முன்னரே கூறப்பட முடியும்? தந்தை உங்களுக்கு இதை தொடர்ந்தும் கூறுகின்றார். உலக சக்கரத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் ரகசியங்கள் உங்களுக்கு தெரியும். எவராவது உங்களை கேட்டால் உடனடியாக உங்களால் அவர்களுக்கு பதிலளிக்க முடியும். இந்த ஞானத்தை புத்தியில் கொண்டுள்ள நீங்கள் வரிசை கிரமமாகவே இருக்கின்றீர்கள். மக்கள் உங்களிடம் வரும்பொழுது அவர்கள் சரியான விளக்கத்தை பெறாதுவிட்டால் அவர்கள் சென்று இங்கே தாம் சரியான விளக்கத்தை பெறவில்லை என்றும் பயனற்ற படங்களே இங்கு வைக்கப்பட்டுள்ளன என்றும் கூறுவார்கள்.
எனவே மிகவும் நன்றாக விளங்கப்படுத்தக்கூடியவர்களே தேவைப்படுகின்றனர். இல்லாதுவிட்டால் அம்மக்கள் முற்றிலுமாக புரிந்து கொள்ள இயலாதிருக்கும். விளங்கப்படுத்துவதற்கு முழுமையாக புரியாதிருந்தால் அது ஒத்ததை நாடுவதை போன்றதாகும். தந்தை கூறுகின்றார், சில நேரங்களில் வந்துள்ள நபர் மிகவும் விவேகியாக இருப்பதையும், ஆனால் விளங்கப்படுத்துகின்ற குழந்தை அந்த அளவிற்கு புத்தி கூர்மை உடையவராக இல்லாதிருப்பதையும் நான் பார்க்கின்றேன். அப்பொழுது நான் அவரில் பிரவேசித்து உதவி செய்கின்றேன். ஏனெனில் தந்தை சின்னம் சிறிய ராக்கெட், அவருக்கு வந்து செல்வதற்கு அதிக நேரம் எடுப்பதில்லை. இதனையே அம்மக்கள் அவர் பல ரூபங்களை கொண்டவராகவும் சர்வ வியாபியாக இருப்பதாகவும் எடுத்துக்கொண்டு விட்டனர். தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். சிலர் சிறப்பானவர்கள் என்பதால் அவர்களுக்கு மிகவும் நன்றாக விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு நபர் தேவை. இந்நாட்களில் சில குழந்தைகளால் குழந்தை பருவத்திலேயே சமய நூல்களை மனப்பாடமாக கூற முடிகின்றது. ஏனெனில் அந்த ஆத்மா அந்த சமஸ்காரங்களை சுமந்து வருகின்றார்கள். ஆத்மா எங்காவது பிறப்பெடுத்து பின்னர் அங்கு வேதங்கள், சமய நூல்கள் போன்றவற்றை கற்க ஆரம்பிப்பார். உங்களுடைய இறுதி எண்ணங்களே உங்களுடைய இலக்கிற்கு உங்களை அழைத்து செல்கின்றன என்று கூறப்பட்டுள்ளது. ஆத்மா அந்த சமஸ்காரங்களை சுமந்து செல்கின்றார். உண்மையிலேயே சொர்க்க வாசல் திறக்கப்படுகின்ற அந்த நாள் வந்துவிட்டது என்று குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். புதிய உலகம் ஸ்தாபிக்கப்பட்டு பழைய உலகம் அழிக்கப்பட வேண்டும். சொர்க்கம் புதிய உலகில் இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியாது. நீங்கள் சத்திய நாராயணனின் உண்மை கதையையும் அமரத்துவ பிரபுவின் கதையையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது குழந்தைகளாகி உங்களுக்கு மாத்திரமே தெரியும். அது ஒரு கதையும் அதை கூறுபவர் அந்த ஒரே ஒருவரும் ஆவார். இது பற்றிய சமய நூலையும் அவர்கள் உருவாக்கியுள்ளார்கள். அனைத்து உதாரணங்களும் உங்களுக்கு பொருந்துகின்றன. ஆனால் பின்னர் பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் அவற்றை எடுத்துக்கொண்டு விட்டார்கள். எனவே தந்தை சங்கம யுகத்திலேயே வந்து அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். இது ஒரு மிகவும் முக்கியமான எல்லையற்ற விளையாட்டாகும். அனைத்திற்கும் முதலில் ராமராஜ்யமாகிய சத்திய திரேதா யுகங்களும் பின்னர் ராவண ராஜ்யமும் உள்ளன. இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அது அனாதியானதும் அழிவற்றதும் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள். தந்தை உங்களுக்கு தந்துள்ள இந்த ஞானம் வேறு எவருக்கும் இருப்பதில்லை. ஆத்மாக்கள் அனைவரினதும் பாகங்கள் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. ஓர் ஆத்மா ஒரு பாகத்தை நடிக்க வேண்டியுள்ள நேரத்தில் அவர் அந்நேரத்தில் வருவார். விரிவாக்கம் தொடர்ந்தும் நடைபெறும். குழந்தைகளான உங்களுக்கான பிரதான விஷயம் தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்கள் ஆகுவதே ஆகும். நீங்கள் கூவி அழைக்கின்றீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். குழந்தைகளாகிய நீங்களே அழைக்கின்றீர்கள். தந்தையும் கூறுகின்றார், எனது குழந்தைகள் காமச் சிறையில் அமர்ந்ததால் எரிக்கப்பட்டு விட்டார்கள். இவை உண்மையான விஷயங்கள். இது அமரத்துவ ஆத்மாவின் சிம்மாசனமாகும். அவர் இதை கடனாக பெற்றுள்ளார். யார் பிரம்மா என்று மக்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்கு கூறுங்கள், பாருங்கள், கடவுள் பேசுகின்றார் எனவும் அவர் ஒரு சாதாரண சரீரத்தில் பிரவேசிக்கின்றார் எனவும் எழுதப்பட்டுள்ளது. அலங்கரிக்கப்பட்ட அந்த ஸ்ரீ கிருஷ்ணர் 84 பிறவிகளை எடுத்து பின்னர் சாதாரணமானவர் ஆகின்றார். அந்த சாதாரணமானவர் பின்னர் கிருஷ்ணர் ஆகின்றார். அவர் கீழே தபஸ்யாதை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அவ்வாறாக போகின்றார் என்பது அவருக்கு தெரியும். திரிமூர்த்தி படத்தை பலரும் பார்த்துள்ளார்கள். ஆனாலும் அது ஓர் அர்த்தத்தை கொண்டிருக்க வேண்டும். ஸ்தாபனையை மேற்கொள்பவரே பின்னர் அதை பராமரிக்கவும் செய்வார். ஸ்தாபனையின் பெயர், ரூபம், இடம், காலம் என்பன பராமரிப்பின் பெயர், காலம், இடம், ரூபம் என்பவற்றிலிருந்து வேறுபட்டவை. இந்த விஷயங்களை மிகவும் இலகுவாக விளங்கப்படுத்த முடியும். இவர் பிறவிகளை எடுத்து இவ்வாறாகின்றார். இது ஒரு வினாடிக்கான அத்தகைய இலகுவான ஞானம். நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள் என்ற ஞானத்தை உங்களுடைய புத்தி அறியும். அந்த தேவர்களே 84 பிறவிகளை எடுக்க வேண்டியவர்கள். வேறு யாராவது அவற்றை எடுத்திருக்கின்றார்களா? இல்லை. 84 பிறவிகளின் ரகசியம் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது.
தேவர்களே முதலில் வருகின்றார்கள். ஓர் இழையில் மீனை கொண்டுள்ள ஒரு விளையாட்டு பொருள் உள்ளது. மீன் கீழேயும் பின்னர் மேலேயும் செல்கிறது. அதுவும் ஒரு ஏணி போன்றதாகும். ரீங்காரமிடும் வண்டினதும் ஆமை போன்றவற்றினதும் உதாரணங்கள் இந்நேரத்திற்கே பொருந்துகின்றன. ஒரு ரீங்காரமிடும் வண்டு எவ்வளவு விவேகத்தை கொண்டுள்ளது என்று பாருங்கள். மக்கள் தங்களை மிகவும் திறமைசாலிகளாக கருதுகிறார்கள். ஆனால் தந்தை கூறுகின்றார், அவர்கள் ரீங்காரமிடும் வண்டுகளின் அந்த அளவு விவேகத்தை கூட கொண்டிருப்பதில்லை. ஒரு பாம்பு அதன் பழைய தோலை நீக்கி புதியதொன்றை எடுக்கிறது. குழந்தைகளான நீங்கள் மிகவும் விவேகிகள் ஆக்கப்படுகின்றீர்கள். அதாவது விவேகிகளாகவும் தகுதி வாய்ந்தவர்களாகவும் ஆகும். ஓர் ஆத்மா தூய்மையற்றவராக இருக்கும் பொழுது அவர் தகுதி வாய்ந்தவர் அல்ல. எனவே அவர் தூய்மையாக்கப்பட்டு பின்னர் தகுதி வாய்ந்தவர் ஆக்கப்படுகின்றார். அது தகுதி வாய்ந்த உலகமாகும். முழு உலகையும் நரகத்திலிருந்து சொர்க்கமாக மாற்றுவது தந்தையினுடைய பணி மாத்திரமே ஆகும். சொர்க்கம் என்றால் என்ன என்பது மக்களுக்கு தெரியாது. சொர்க்கம் தேவர்களின் ராஜ்யம் ஆகும். சத்திய யுகத்தில் அது தேவர்களின் ராஜ்யம் ஆகும். நீங்கள் சத்தியுகத்து புதிய உலகை ஆட்சி செய்தீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்களே 84 பிறவிகளை எடுத்துள்ளீர்கள். நீங்கள் ராஜ்யத்தை பெற்ற பின்னர் அதை எண்ணற்ற முறை இழந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ராமரின் வழிகாட்டல்களை பின்பற்றியதால் ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டீர்கள். ராவணனின் வழிகாட்டல்களை பின்பற்றியதால் அதை இழந்தீர்கள். மீண்டும் மேலேறுவதற்காக இப்பொழுது நீங்கள் ராமரின் வழிகாட்டல்களை பெறுகின்றீர்கள். நீங்கள் அவற்றை கீழே வீழ்வதற்காக பெறுவதில்லை. தந்தை மிக நன்றாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆனால் பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களின் புத்திகள் மாற்றமடைவது மிகவும் சிரமமானதாகும். பக்தி மார்க்கத்தில் பெருமளவு பகட்டு உள்ளது. அது ஒரு புதை சேறு ஆகும். அனைவரும் அதில் அவர்களுடைய கழுத்து வரை மூழ்கி இருக்கிறார்கள். இது அனைவருக்குமான இறுதி காலமாகும். நான் வந்து அனைவரையும் இந்த ஞானத்தின் மூலம் அப்பால் அழைத்து செல்கின்றேன். நான் வந்து குழந்தைகளாகிய உங்களின் மூலமாகவே பணியை மேற்கொள்கின்றேன். பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே பாபாவுடன் சேவை செய்கிறீர்கள். நீங்கள் கடவுளின் உதவியாளர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். இதுவே அனைத்திலும் மிக சிறந்த சேவையாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இதையும் அதையும் செய்வதற்கு ஸ்ரீமத்தை பெறுகின்றீர்கள். பின்னர் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே வெளிப்படுகின்றார்கள். இவை புதிய விஷயங்கள் அல்ல. எவ்வாறாயினும் முன்னைய கல்பத்தில் எவ்வளவு தேவர்கள் வெளிப்பட்டார்களோ அவ்வளவு பேரும் மீண்டும் வெளிப்படுவார்கள். இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அனைவருக்கும் செய்தி சென்றடையுமாறு செய்ய வேண்டும். இது மிகவும் இலகுவானது. பக்தி முழு சக்தியுடன் இருக்கும் பொழுது ஒவ்வொரு கல்பத்தினதும் சங்கம யுகத்தில் கடவுள் வருகின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை வந்து அனைவரையும் திரும்பவும் அழைத்து செல்கின்றார். இப்பொழுது உங்களின் மீது வியாழ சகுனங்கள் உள்ளன. நீங்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். ஆனால் அது நீங்கள் எவ்வாறு கற்கின்றீர்கள் என்பதற்கு ஏற்ப வரிசை கிரமமாகவே உள்ளது. சிலர் மீது மங்களகரமான சகுனங்கள் காணப்படுகின்றன. மற்றோரில் சனியின் சகுனங்கள் காணப்படுகின்றன. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. தகுதி வாய்ந்தவர்களாகவும் விவேகிகளாகவும் ஆகுவதற்கு தூய்மையாகுங்கள். முழு உலகையும் நரகத்திலிருந்து சொர்க்கமாக மாற்றுவதற்கு தந்தையுடன் சேவை செய்யுங்கள். கடவுளின் உதவியாளர் ஆகுங்கள். 2. இந்த கலியுக உலகின் சம்பிரதாயங்களையும் சமூகத்தின் அபிப்பிராயங்களையும் குடும்ப கோட்பாடுகளையும் துறந்து மரியாதா கோட்பாடுகளை பின்பற்றுங்கள். தெய்வீக குணங்கள் நிறைந்தவராகி தேவ சமுதாயத்தை ஸ்தாபியுங்கள். ஆசீர்வாதம்.
நீங்கள் கவனக்குறைவையும் சோம்பலையும் தூய்மையின்மையின் சுவடு எதனையும் துறந்துவிட்டு முற்றிலும் விகாரமற்றவர்கள் ஆகுவீர்களாக. உங்களுக்கு சோம்பலோ அல்லது கவனக்குறைவோ இருக்கும் பொழுது நீங்கள் நாளாந்த நேர அட்டவணையில் தளம்பல்கள் ஏற்படுகின்றன. அது ஒரு விகாரத்தின் சுவடு என்பதால் நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவதில் அதுவும் ஒரு ஆதிக்கத்தை கொண்டுள்ளது. நீங்கள் அமிர்த வேளையில் உங்களை முழுமையாக விழிப்படைந்தவராக அனுபவம் செய்துவிட்டாலோ செய்யாது விட்டாலோ பலவந்தமாகவோ அல்லது சோம்பலுடனோ அமர்ந்தாலோ உங்களை பூஜிப்பவர்களும் பின்னர் உங்களை ஒரு பலவந்தமான உணர்வுடனோ அல்லது சோம்பலுடனோ பூஜிப்பார்கள். எனவே சோம்பலையும் கவனக்குறைவையும் துறந்து இடுங்கள். அப்பொழுது நீங்கள் முற்றிலும் விகாரமற்றவர்களாக முடியும். ஸ்லோகம்: நீங்கள் சேவை செய்யும் பொழுது வீணான செலவுகள் எதனையும் கொண்டிருக்காதீர்கள். ஓம் சாந்தி.